வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில் ஆகஸ்ட் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மயில் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல, ரேவதி வெளிநாடு போகிறத தடுத்துட்டிங்களா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதியை என்னால் தடுக்க முடியலை, ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, அதை பண்ணிட்டா ரேவதி வெளிநாடு போகிறத தடுத்துடலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் மயில் சொல்கிறாரு, சொல்லுங்க சகல, உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, ரேவதியை வெளிநாடு போக விடாமல் தடுத்துடலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பிளானை சொல்கிறாரு. இதை கேட்டதும் மயில் சொல்கிறாரு, சகல சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக அந்த அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி கனடா ஃப்ளைட்டில் மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக கனடா ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு எச்சரிக்கை பண்ணிடுறாங்க. போகிற ஃப்ளைட்டில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அதை ரிட்டன் மறுபடியும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த பிளேன் வந்துட்டு கீழே இறங்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்போதான் நிம்மதியாகிறாரு. ரெண்டு பெரிய அதிகாரிங்க அங்கேருந்து ஓடுறாங்க உள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. ரேவதி அங்கேருந்து ஓடி வராங்க. மற்ற மக்களும் நிறைய பேர் அங்கேருந்து ஓடி வராங்க. ஹீரோ வந்துட்டு ரேவதியை பார்த்துட்டு ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதியை ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி அங்கேருந்து ஓடி வந்து மாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, வா ரேவதி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு வராங்க. ரேவதி கேட்குறாங்க, மாமா எங்கே உங்களை பார்க்காம போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி நானுமே ரொம்ப கவலைப்பட்டேன், நல்ல வேலை மாமா நீங்கள் இப்போ வந்தது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, என்ன மாமா முக்கியமான விஷயம்? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி நீ இப்போ வெளிநாடு போறியல்ல, நீ போன அப்படின்னா உன்னால் திரும்பி வரவே முடியாது ரேவதி. உங்கள் சித்தியும் அம்மாவும் சேர்ந்து உனக்கு ரிட்டன் டிக்கெட்டை ராங்காக பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிருக்காங்க. இங்கே பாரு, இது எல்லாமே போலியான ரிட்டன் டிக்கெட். உன்னை வந்து எதுக்காக தெரியுமா அனுப்புகிறாங்க, அங்கே வந்துட்டு உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டோட பொண்ணு யாருக்கும் கல்யாணம் கிடையாது, உன்னை வெளிநாடு அனுப்பி அவங்க வந்துட்டு உன்னோட பாஸ்போர்ட்டை தூக்கி எறிஞ்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு எப்படியும் 6 மாதத்துக்கு மேலே ஆகிருமா. 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுன்னா உன்னை அங்கேயே இருக்க வைக்கிறது தான் அவங்களோட பிளானே. உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ரேவதி. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அம்மா இப்படி ஒரு பிளான் பண்ணாங்களா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் ரேவதி, உங்ககிட்ட சொல்லாமல் அவங்க இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க, உன்னே என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம 2 பேருமே கோவிலில் இருந்தோம்ல, ஸோ அந்த வீடியோவை உங்கள் சித்தி வந்துட்டு அத்தைக்கிட்ட காமிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட காமிச்சதும் நீயும் நானும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க ரேவதி. நீ இப்போ என்ன முடிவெடுக்க போகிற, கனடா போக போறியா, இங்கே இருக்க போறியா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மாமா அம்மா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்னால் எப்படி போக முடியும், நான் கண்டிப்பாக உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நீ நேராக வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனதும் அத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க எதுக்காக திரும்பி வந்த அப்படின்னு, என்ன சொல்ல போகிற அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, மாமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேராக ஹீரோவை பார்த்து, நல்ல வேலை மாமா, அந்த கடவுள் கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் பிரிச்சிட மாட்டார், அதுக்கான ஒரு சாட்சி தான் இது. எப்படியோ வந்துட்டு என்னை உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த கடவுள் அந்த ஃப்ளைட்டை மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்காரு. அப்படி மட்டும் நடக்காமல் இருந்துருந்துச்சுன்னா என்ன ஆகியிருக்குமோ தெரியல, நான் போய் அங்கே மாட்டி இருந்திருப்பேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி அப்படியே நான் உன்னை விட்டுட்டு இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா, நீ கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்திருப்பேன் ரேவதி. ரேவதி சொல்கிறாங்க, மாமா இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு என் மேலே பாசமாக இருக்கீங்க, ஆனால் இது எதுவுமே வந்துட்டு அம்மா புரிஞ்சுக்காம இருக்காங்களே. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, அத்தை ஒரு நாள் என்னை பற்றி நல்லாவே புரிஞ்சுப்பாங்க,
நான் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வேன். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். சரியா ரேவதி? ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே. நீ வீட்டுக்கு பத்திரமா கிளம்பு. நான் தான் உன்னை தடுத்து நிறுத்தினேன் அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அத்தை வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க. ஸோ நீ போயிட்டு வீட்டில் எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்க. ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் சந்திராவும் வீட்டுக்கு வராங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. ராஜா அங்கேருந்து வந்துட்டு, ஈஸ்வரி, நம்ம பொண்ணை அனுப்பி வச்சுட்டியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம பொண்ணை அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இன்னும் 3 நாளையில நம்ம பொண்ணு வந்துருவாள்ல அப்படின்னு. அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, எப்படி மாமா 3 நாளையில எப்படி வர முடியும்? ரேவதி கண்டிப்பா இப்ப வரமாட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற? வரமாட்டாளா? எதை வச்சு சொல்ற? ஏன் ரேவதி வரமாட்டா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா மாமா, ரேவதி ஒன்றும் கல்யாணத்துக்கு போகல. இந்த டிரைவர் பையன்கிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் அக்காவும் சேர்ந்து பிளான் பண்ணோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு தெரியாம பிளான் பண்ணீங்களா? அதான் உங்க யாருக்கும் தெரியாம நாங்க பிளான் பண்ணிட்டோம். இனிமே ரேவதி இப்ப வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவ எப்படியும் இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் ஊருக்கு வருவா. அதுக்குள்ளேயும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நின்று போயிருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே உங்க சின்ன மாப்பிள்ளைய காரி துப்புவாங்க அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. ஏ சந்திரா, அப்ப நீ இன்னுமோ பிளான் பண்ணி ஏதோ சொதப்பி வச்சிருக்க. ஈஸ்வரி, இங்க பாரு, இவள் பேசுறா அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு இவளோட பேச்சு எதுவுமே கேட்காத. இவளோட பேச்சை கேட்ட அப்படின்னு வச்சுக்கேன், நீ தான் பெரிய பிரச்சனையில சிக்கி இருப்ப. இவ நல்லவ அப்படின்னு இவ பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கியா ஈஸ்வரி? ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டுங்க. என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இத்தனை நாளும் அவளுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு அந்த டிரைவர் பையன் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அவனை போய் தனியா பார்த்துருக்கா. இது எந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, என்ன ஈஸ்வரி சொல்ற? என் பொண்ணு மாப்பிள்ளைய போய் பார்த்தாளா? ஈஸ்வரி கேக்குறாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க. அவ எனக்கு தெரியாம இத்தனை நாளும் அந்த டிரைவர் பையில போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அதுவும் எனக்கு தெரியாம. இது எல்லாமே அந்த டிரைவர் பைய பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். உங்களை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புனா ரேவதி கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட வாக்கு கொடுத்தான். அப்படி வாக்கு கொடுத்துட்டு கடைசியில ரேவதி கூட சுத்திக்கிட்டு இருந்தான். இவ்வளோ பெரிய பிளான் பண்ண அவனை நான் சும்மா விடுவானா? அதான் அவனுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்டேன். இனிமே அவன் நினைச்சாலும் ரேவதியை பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. ஈஸ்வரி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா ஈஸ்வரி? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் மட்டும் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணான். நான் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். அதை நீங்க வந்துட்டு என்ன பேசுறீங்களா? இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டுங்க. என் பொண்ணு வெளிநாடு போயிட்டா. இதுக்கப்புறம் அவ திரும்பி வரத்துக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அக்கா ஒரு வழியா என் வழிக்கு வந்துட்டா. டிரைவர் பையன் எப்படி என் புருஷன்கிட்டேருந்து என்னை பிரிச்சான், அதே மாதிரி அவனை ரேவதி கிட்டேருந்து பிரிச்சுட்டேன். இதே போல இன்னும் அக்கா கரையை அந்த குடும்பத்துல உள்ளவங்க கிட்டேருந்து பிரிச்சு அவளை அனாதை ஆக்கணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகி ரூமுக்கு போறாரு. நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரி உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டா மாப்பிள்ள. ரேவதியை வந்து கல்யாணத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை ஒட்டுமொத்தமா வெளிநாடுக்கு அனுப்பிட்டா மாப்பிள்ள. இனிமே ரேவதி வரத்துக்கு 6 மாசத்துக்கு மேல ஆகுமா அப்படின்னு. இதை கேட்டது ஹீரோ சொல்றாரு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரேவதியை தடுத்துட்டேன். இப்ப ரேவதி வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, ரேவதி போன ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிட்டு, ரிட்டர்ன் ஆகிட்டு. ஸோ ரேவதி வீட்டுக்கு வந்துட்டான். இனிமே தடுக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மாப்பிள்ள, இந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. ஈஸ்வரியோட அந்த ஆணவத்தை அடக்கியாச்சு. என் பொண்ணு ஊருக்கு வரப்போறா அப்படின்னு
ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு சந்திராவும் ஈஸ்வரியும் செம்ம ஜாலியா சோஃபாவில் உட்காந்துருக்கும் பொழுது ரேவதி பெட்டி படிக்கையோட வந்து நிற்கிறாங்க. ரேவதியை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க ரேவதி அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்னக்கா ரேவதி நேரம் வெளிநாடு போயிருப்பா, நீ என்ன ரேவதின்னு சொல்ற? ஈஸ்வரி சொல்றாங்க, அங்க பாரு ரேவதி அப்படின்னு. ரேவதி பெட்டி படிக்கையோட நிக்கிறத சந்திராவும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி இங்க எப்படி, அவ இன்னும் போயிருக்கணுமே அப்படின்னு. ரேவதி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை நான் கல்யாணத்துக்கு தானே போக சொன்னேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டு, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டு, அதான் நானும் வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னடி சொல்ற, பொய் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சேச்சே நான் பொய் சொல்லிட்டெல்லாம் வரல. உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்களேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல நீ ஏதோ பொய் சொல்ற. சந்திரா என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு. சந்திரா நேராக ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணால் அங்கேயும் அதான் சொல்கிறாங்க, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டு, ஸோ நாளைக்கு தான் திரும்ப ஃப்ளைட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகி அவங்க அக்கா கிட்ட, அக்கா ஆமாக்கா அவள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, இங்கே பாரு ரேவதி அதனால என்ன, நாளைக்கு போகலாம் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. சரிம்மா, எப்படியும் நாளைக்கு தான் கல்யாணம்னு சொன்னீங்க, இதுக்கப்புறமும் போனாலும் எந்த வித பிரயோஜனமும் இல்லை, ஸோ இதுக்கப்புறம் ஏன் போகணும், நான் போகலை அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் என்ன போகலைன்னு சொல்கிற, நீ தானே நேற்று போகிறேன்னு சொன்ன, இப்போ என்ன போகலைன்னு சொல்கிற, நாளைக்கு போகலாம், கல்யாணம் முடிஞ்சா என்ன? அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் தான் போகணும் அப்படின்னு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க, எதுக்காக என்னை இங்கேருந்து விரட்டுறதுக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன ரேவதி இப்படி பேசுகிற, நான் உன்னை விரட்டுறதுக்கு பார்க்குறேனா, நான் எதுக்கு உன்னை விரட்டுறதுக்கு பார்க்கணும்? ரேவதி கேட்குறாங்க, அம்மா நான் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படியாவது என்னை வெளிநாடு அனுப்பிடணும் அப்படின்னு நினச்சிதான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஏன்னா நான் எதிர்த்து பேசுவேன்னா உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன்னா அதனால. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய் ஏடி பேசுகிற? ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் என் மாமா கூட பேசுனது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யார் மூலமாக அப்படின்னா சித்தி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னை எப்படியாவது வந்துட்டு வெளிநாடு அனுப்பி என் புருஷக்கிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சித்தி கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கீங்க. அம்மா எப்படி தான் உங்களுக்கெல்லாம் மனசு தோணுது? என்கிட்டயே சொல்லாமல் என்னை வெளிநாடு அனுப்பி திரும்பி வரவிடாமல் பார்க்குறது தான் உங்களோட பிளானா? அப்படி என்னதாம்மா உங்களுக்கு பாட்டி மேலே இவ்வளோ கோவம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு நீ பேசாத அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் சரியாக தான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னை வந்து மாமா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை, என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, ஆமாண்டி அந்த டிரைவர் பையன் கூட நீ பேசுறது எனக்கு தெரியும், அவங்கிட்டேருந்து உன்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பிளான் பண்ணேன். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இன்னும் எவ்வளோ அநியாயம் பண்ண போறீங்க சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.